வணக்கம் விக்கல் சிக்கல். வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த லைவ்ல உங்களோட ஜாயின் பண்றது உங்க விக்கல் சிக்கல் ஆல்ரெடி போஸ்ட்ல போட்டுதான். ஸோ நீங்கள் வெளியே வந்தோடனே மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. உள்ள வந்து நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் பார்த்தேன், நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். வெளில வந்தால் கொஞ்சோண்டு ஹேட் கமெண்ட்ஸ் தான், மற்றபடி ரொம்ப பாசிட்டிவ். இவ்வளோ லவ், அதாவது எப்படி சொல்றது, என்ன கமெடியனா தெரியும், ரீல்ஸ் கான்செப்ட்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். வீட்டில் ஒருத்தனா பார்த்தது பிக் பாஸ்க்கு அப்புறம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி லவ் அண்ட் கைண்ட்னஸ். நிஜமாலே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்தது தான் இந்த 107 நாள் என் ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைவ்ல சபரி கேட்டிருக்காரு, ஹாய் பிக் ஃபேன் ப்ரோ. ஹாய், எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. ஸோ வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் எது? வெளில வந்தோடனே ஃபர்ஸ்ட் வீட்டு சமையலில் சாப்பிட்டது தான்ஜி. அது நிஜமாலே அப்பா எவ்வளோ வேணாலும் போட்டு தயிர் போட்டு பிரியாணி சாப்பிடலான்றது ஒரு எண்ணம் இருக்கே. பிக் பாஸ் வீட்டில் எப்படின்னா பிரியாணினா தயிர் பச்சடி இவ்வளோதான், அதுக்கு மேலே வாங்க முடியாது. நான் என்ன தயிர் பச்சடி தான் பிரியாணி வச்சு சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டது தான் ஃபர்ஸ்ட் வெளில வந்து பண்ணது. பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் நிறையா மேம்பட்டிருக்கேன், மெச்சூர் ஆகிருக்கேன். ஸோ யா. ஆஃப்டர் பிபி எப்படி இருக்கு? எனி அப்டேட் அபவுட் யூர் ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட்ஸ்லாம் பேசிகிட்டே இருக்கோங்க, எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. ஸோ அதுவே ஹாப்பி, பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக பிபி ரிலேட்டடாக ஒரு ஸ்டாண்டப் காம்படிஷன் எழுதுவேன். அது கொஞ்சம் மாதங்கள் ஆகும். ஸ்டாண்டப் ஷோவில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், உடனே டக்குன்னு எழுத முடியாது. ஸோ எழுதி ப்ரிப்பேர் பண்ணி ஐ மீட் யூ வித் மை ஷோ. பட் அதுக்கு நடுவில் அதுக்கு நடுவில் என்னோட பேஜஸ்லலாம் என்னோட எப்படி சொல்கிறது காமெடி கண்டென்ட்ஸும் வந்துருக்கும். அவ்வளோதான் அப்டேட். சுபி கூட பாண்டிங் பற்றி சொல்லுங்க. ரொம்ப எப்படிங்க சொல்றது, ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம். அந்த பிள்ளை யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்காததுலாம் வந்து நிஜமாலேயே ஒரு வர மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் ஹர் அண்ட் கனியும் கூட. ஸோ சுபி வந்து என் மனசில் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்கும் எப்பயுமே. அது சுபியும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் வச்சுருப்பேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் எப்படி நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க? அது நம்ம கேரக்டர் அப்படிங்க, பொறுமை இழந்த தருணங்களும் உண்டு இல்லை. ஸோ அது நான் அப்படி தான். ஸோ யா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுவீங்க, எதனால சொல்வீங்க? அந்த தலை டாஸ்க்கு, அந்த ஜிம் பால் எல்லாரும் குச்சி குச்சி போய் விளாட்னோமே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எல்லாரும் விளாட்னாங்க. யார் ஜெயிச்சா தோத்தான்ற தாண்டி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெரிய கமோஷன் வந்து ரீகேம் போ அப்படி இப்படின்னு எதுவுமே வரல. கேமாக இருந்துச்சு, கேமாக விளாடணும், அதை பார்த்து சிரிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிக் பாஸே அதை வந்து ரொம்ப என்ஜாயபிளான தலை டாஸ்க் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பீங் பார்ட் ஆஃப் இட் வாஸ் மேட் மீ வெரி ஹாப்பி. பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னால் எது? மறக்க வேண்டிய ஒரு மெமரிஸ்னால் எது சொல்வீங்க? மறக்க வேண்டியதுன்னா வியானா உள்ள வந்து என்கிட்ட பேசினது. மறக்க முடியாதது சுபியும் கனியும் உள்ள வந்து என்கிட்ட பேசினது. சூப்பர். வெளியே வந்த பிறகு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்க? யாரோட சவகாசமே வேண்டாம்னு நினைப்பீங்க? சுபி, கனி, அரோரா அவங்க எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்கு. வியானாவோட ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா கண்டினியூ. நீங்கள் வீட்டுக்குள்ளே கேம் ஆடும் போது உங்களுக்கு யார் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சாங்க? எந்த கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சாங்க? டஃப்னு இல்லை, ஒரு நல்ல காம்படிட்டர்னா கானா வினோத் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு கமெடியனாக போனேன், பட் என்னோட அவர் ஜாஸ்தியாக காமெடி பண்ணிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அவர் தான் ஒரு காம்படிஷனாக தெரிஞ்சாரு. அஃப்கோர்ஸ் சபரி அந்த டாஸ்கில் அந்த ஒரு டாஸ்க்கை அணுகிற விதம் அதெல்லாம் சபரி நல்லா பண்ணுவோம். ஸோ சபரி அண்ட் கானா வினோத். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டில்னா என்ன சொல்வீங்க? எல்லார்கிட்டையும் தான் சொல்றீங்க, இது இங்கேயும் சொல்லிடுறேன். நீங்கள் நல்லவனாக இருக்கனால உங்களை எல்லாம் நல்லவன் நினைப்பாங்கன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லவனாக இருக்கீங்கன்னா அதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த கான்சிக்வன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் நல்லவனாக இருக்கிறது உங்கள் சாய்ஸ், அது நீங்கள் உங்களுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் உங்களை பற்றி யாராச்சும் நல்லதாக பேசணும், அது நீங்கள் நல்லவனாக இருக்கனாலே ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் உங்கள் ஹார்ட்டை பார்த்து பேசுறதுலாம் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் பேசுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் எங்கேயும் விட்டுறாதீங்க. பட் உங்களை பற்றி யாரும் நல்லதாக பேசுகிறாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இல்லை உங்களால் அவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கணும். அதை தடுக்கிறதுக்கோ தவிர்க்கிறதுக்கோ அப்படி பேசலாம். ஸோ இதெல்லாம் நான் பிக் பாஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ மச் லவ் ஃப்ரம் மக்கள். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கு, எல்லாம் தெரியும். வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் வாட் ஐ எம்
சீயிங் இஸ் என் ஃபேன்ஸா இருந்துட்டோ இல்ல வேற யார் ஃபேன்ஸா இருந்துட்டோ இங்க இருந்து அங்க போய் திட்டுறது, அங்க இருந்து இங்க வந்து திட்டுறதுன்னு ஓடிட்டு இருக்கு. அது இல்லாம நீங்க உங்க ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்றதுலயும் டெவலப் பண்றதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஹேட் பண்ண வேணாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடைசியில எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் தனி மனுஷன் தாங்க. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ ஸ்டஃப். வாட் எவர் ஹேப்பன், யாரோட ஜட்மெண்ட்டும் யாராலையும் மாற்ற முடியாது. உங்க தாட் ப்ராசஸ் உங்களோடது தான், அது எல்லாருக்கும் தெரியும். we are all fighting for our survival and என்ன சொல்றது, for our families and stuff தான். ஸோ அது ஜட்ஜ் பண்ற இடத்துல இருந்து நகுந்து எம்பத்தைஸ் பண்ற இடத்துக்கு வந்து நீங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டை சப்போர்ட் பண்ணுங்க, அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹேட் அப்படியே ஸ்லோவா தவிர்த்துட்டு இந்த ஹேங் ஓவர்ல இருந்து வெளில வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ தட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ்.